ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில வாரங்களாக நேசமணி சுந்தரவல்லியோட பசங்க அகிலா, பாரதி, எழிலன், கண்ணன் இவங்க 4 பேரோட லைஃப் ஸ்டோரி தாங்க பார்த்துட்டு வந்தோம். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மெயின் பிக்சருக்கு வந்திருக்கிறோம். சித்திரை விழியோட ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம். இனிமேல் சித்திரை விழி அவள் லைஃப்பில் எப்படி இருக்கிறா, அவள் எப்படி என்ஜாய் பண்ணுறா, அவங்க பசங்க எல்லாம் எத்தனை பேர், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் அகிலாவோட பொண்ணு சித்திரை விழி வரும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு வருவாள். அவங்க அம்மாவும் ஹாப்பியாக இருப்பாங்க. விதவிதமாக சமைப்பாங்க. நண்டு, மீன், முட்டை, எறா, அவளுக்கு பிடிச்ச சமோசா, இது அதுன்னு எல்லாமே சமைப்பாங்க. அவளுக்கும் சித்திரை விழிக்கு ரொம்ப சந்தோஷம். இவ வந்துட்டான்னு அவங்க வீட்டு சித்தப்பா சித்தி பசங்க எல்லாரும் வந்து ரோட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. அதையும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். இவ வந்துட்டாள்னாவே குஷியாக இருப்பாங்க. பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அக்கா வந்துச்சு அக்கா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரமாக பார்த்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு தெரியல, அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இப்படியே போயிட்டு இருந்ததுங்க நாட்களும். அம்மாவை கவனிக்க முடியலையேன்னு ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருந்துச்சு. சரின்னு லீவ் போட்டு வந்தால் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வந்து அம்மாவை பார்த்துக்குறாங்க. அம்மாவை பார்த்துட்டு, உன்னை நான் பத்திரமா பார்த்துக்குறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அம்மாவுக்கு ஆதரவு சொல்லி அவள் நல்லா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கினாங்க. இப்படியே போச்சுங்க. அப்புறம் அகிலாவோட புருஷனும் 2 பேரும் சேர்ந்து சித்திரை விழியை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்டு பார்த்துட்ருக்குறா. அப்புறம் ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் பொண்ணு பார்க்குறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனிடையில் ஒரு சொட்ட தலையாக வந்தாங்க. அவன் தாங்க பொண்ணு பார்க்குறது. ஏன்னா இவன் கவர்மெண்ட் மாப்பிள்ளையாங்க. கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை விழியை பார்க்க வந்தா. சித்திரை விழியும் அவங்களுக்கு பலகாரம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு உட்காந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படியெல்லாம் இருக்குது லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சித்திரை அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சித்திரை நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு இது ஆயிடுச்சு அப்படின்னு மனசு உடஞ்சி போயிருக்கிறா. பார்க்கலாம், இதனோட தொடர்ச்சி நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.